ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அழகான இயற்கையான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வச்சோம் இல்லையா தக்காளி செடி, வேர்க்கடலை, இது எல்லாமே ஒரு அழகான பூ வந்திருக்குங்க. நம்ம கொல்லையை பார்க்குறதுக்கே ஒரு எல்லோ விஷயம் இருக்குது. ஏன்னா தக்காளி செடியிலையும் பூ வந்திருக்கு, வேர்க்கடலை செடியிலையும் பூ வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு நேச்சுரல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வச்சோம் இல்லை தக்காளி செடி, எல்லா செடியிலுமே லைட்டாக பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் காய் காய்க்கவும் ஸ்டார்ட் ஆகிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ செகண்ட் களை வெட்ட போகிறாங்க. இப்போ தானே நம்ம களை வெட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இது கடலையே 3 மாதத்து கடலை, இன்னும் 1.5 மாதத்தில் கடலையே அறுவடை பண்ணலாம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் நாங்கள் எடுக்கலை. மஞ்சள் இந்த சருகு ஃபுல்லாக காஞ்சாதான் நம்மளுக்கு மஞ்சள் முழுசாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் பக்கத்தில் மணத்தக்காளி செடி, தூதுவளை செடிலாம் இருந்துச்சு. மணத்தக்காளி செடியில் கொஞ்சம் தக்காளி பழுத்திருந்தது. அந்த மணத்தக்காளியெல்லாம் பறித்து சாப்பிட்டேன். அப்புறம் மருதாணி செடி கொஞ்சம் புழைச்சிருந்தது. அதையும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு ஃபேவரட் மருதாணி தானே, அதனால் அதை எப்படியாவது கண்ணும் கருத்துமாக பார்த்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த செடி நமக்கு வேலி அடைக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் வெட்டிட்டாங்க மஞ்சள் கனகாம்பரம். அதையும் கொஞ்சம் எடுத்து பதியம் போட்டு வேறு செடியாக உருவாக்கி வச்சுருக்கோம். அப்புறம் செம்பருத்தி பூ கொஞ்சம் கோவிலுக்கு பறிச்சுக்கிட்டேன். விநாயகர் கோவிலுக்கு கொஞ்சம் செம்பருத்தி பூ பறித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி பூவை பறித்து நம்ம நிழல்லே காய வச்சு நம்ம நிறைய விஷயத்துக்கு ஹேர் பேக்கு, ஃபேஸ் பேக் இந்த மாதிரிலாம் போடலாம். அதுவும் இல்லாமல் செம்பருத்தி டீ நீங்கள் குடித்தாலே நமக்கு உடம்புக்கு தேவையான ஹீமோக்ளோபினும் இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாரெல்லாம் செம்பருத்தி டீ குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ சோளக்காட்டு பொம்மை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வச்சுட்டு இருந்தாங்க. அப்பா கம்பி எடுத்துகிட்டு வரோம் பிடிச்சிக்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அது கூட சேர்ந்து பிடிச்சிட்டு நிற்கலாம். நீங்கள் எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க. அப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. வீடியோ ஏன் போடலைன்னா ரீசன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கும் ஒர்க் இருந்தது. பொங்கல், சரி பொங்கல் முடிஞ்சு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்சும் வீடியோ போட முடியல. ஃபேஸில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், பைக்லேருந்து கீழே விழுந்துட்டேங்கிறதால ஃபேஸில், முகத்தில் ஃபுல்லாக காயமாக இருக்குது. இப்போ வீடியோஸே எப்படி போடுறதுன்னு தெரில. காயம் ஆறின பிறகு தான் ரொம்ப பெயினாகவும் இருக்குது. கால்லையும் செம்ம அடி, கால் வீக்கம், ஃப்ராக்சர் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் எந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணலை. நம்ம நம்மளுடைய பாசிட்டிவை மட்டும்தான் யூடியூப்பில் ஷேர் பண்ணுவோம். நெகட்டிவிட்டியே கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண மாட்டேன். எல்லோரும் நெகட்டிவை ஷேர் பண்ணுவாங்க, அதுக்காக வியூஸ்க்காகவே. எனக்கு அது விருப்பம் இல்லை. நாளைக்கே நம்ம இந்த வீடியோஸ் ஒரு மெமரிஸாக எடுத்து பார்க்கும்பொழுது அதில் ஸ்வீட் மெமரிஸ் மட்டும்தான் இருக்கும். எப்பயுமே பேட் மெமரிஸ் இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், எல்லா விஷயத்தையும் நான் யூடியூப்பில் போடுறதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம குழந்தைங்க பெருசானாலும் இந்த வீடியோ எடுத்து அவங்க பார்ப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு பேட் வைப்பட்டோடு நம்ம போட்டோன்னா அது நல்லா இருக்காது. அது எனக்கு விருப்பம் இல்லை. நம்மளுடைய நெகட்டிவாக நம்மளே வச்சுக்கும். சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய ஹாப்பியான ஃபேஸை மட்டும்தான் நான் யூடியூப்பில் காட்டுவேன். அதுக்காக எங்களுக்கெலாம் சோகமோ இதெல்லாம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக எனக்கும் நிறையா சோகங்கள், சொல்ல முடியாத வலிகள், சொல்லக்கூடிய வலிகள், ப்ளஸ் வெளிக்காயங்கள், உள்காயங்கள்ட்ட நிறையா இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு காமெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பார்க்குற வியூவர்ஸ் 1 மினிட்டாக தன்னை மறந்து சிரிச்சிட்டாங்கன்னா நம்ம நல்ல கலைஞர்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துக்கலாம். அதனால் மற்றவங்க சிரிக்க வைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி தான் இந்த வீடியோஸ் நான் பண்ணும் பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஹாப்பியான ஃபேஸை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் சில பேர் நினச்சிக்கலாம், இவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம், இவங்க எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிலாம் நினச்சிக்கலாம். அதெல்லாம் நினச்சி நானும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நம்ம ஒரு ஃபேஸ் மட்டும்தான் யூடியூப்பில் தெரியும். நம்மளுடைய கஷ்டங்கள், நம்ம பின்னாடி என்ன பண்ணுறோம், என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், என்ன கஷ்டப்படுறோங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கும். மனிதர்களாகி பிறந்த அனைவருக்கும் சொல்ல முடியாத வலிகளும் சொல்ல முடியாத வேதனைகளும் இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி இப்போ நான் நல்லா இருக்கக்குள்ளே வீடியோ போடுவேன். ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லைனாலோ ப்ளஸ் எனக்கு ஏதாவது ஆச்சுனாலோ நான் வீடியோ, அதாவது இந்த மாதிரி சின்ன இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுனாலும் நான் வீடியோ போட முடியாது, போடவும் மாட்டேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு நம்மளுடைய குட் மெமரிஸை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிப்பேன்.
அதனால் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டேன். அதனால தான் வீடியோஸ் போடல. இதுவும் இப்போ ஏன் சொல்ல வரேன்னா, நான் நிறையா டைம் வந்து என்னுடைய கஷ்டங்களை மறைச்சிட்டு வீடியோஸ் போடுவேன். அதனால சொல்ல வரேன். இப்போயாவது உங்களுக்கு தெரிவிக்கலாமே நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ. அதனால தான் நம்ம வாழைத்தார் வெட்டுற அன்னைக்கு எடுத்த வீடியோ. வாழைப்பழம் பார்த்திங்கன்னா மரத்துலேயே பழுத்துருச்சு. அங்கே இருக்கிற அணில் எலியெலாம் விடவே மாட்டேங்குது. சரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் கட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு வரிசை வைக்க ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா 2 தார் வந்து சின்ன குட்டி குட்டியாக இருக்குது. இது நெக்ஸ்ட்டு யூஸ் ஆகும். இது இப்போ நம்ம பொங்கலுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு ரொம்ப ரேட் ஜாஸ்தியான வாழைத்தார்லாம் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரியே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாமா வாங்கிட்டு வந்தது ஒரே ஒரு சீப் மட்டும் 110 ரூபான்னு சொன்னாங்க பொங்கல் அப்போ. நார்மல் டேஸில் வந்து 80 ரூபாய், 70 ரூபாய், 50 ரூபாய் இருக்கும். இப்போ ஏதாவது விசேஷ நாட்களில் வந்து அதிகமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ பறித்து காய வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம இயற்கை, நமக்கு தங்கம் போல் நம்மளுடைய உடம்பு வந்து பளபளக்கணும்னா இந்த ஆவாரம் பூ பவுடர், ஆவாரம் பூ பொடி, இது மாதிரி இன்டேக் அவுட்டேக் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆவாரம் பூவை ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணாலும் நல்லது தான். பூ வந்து அவ்வளோ ஒரு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது. சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் வந்து ஆவாரம் பூ டீ குடிச்சிருக்கீங்க, ஆவாரம் பூ ஃபேஸ் பேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஆவாரம் பூ ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். ஆனால் டீலாம் குடித்ததில்ல. அம்மாலாம் குடிப்பாங்க. அந்த ஆவாரம் பூ டீ இதெல்லாம் அம்மா குடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செம்பருத்தி பூ பறிச்சோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் நம்ம கனகாம்பரம் செடி இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பொங்கலை முன்னிட்டு எல்லோரும் பறிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் சரி பறித்து எடுத்துக்கிட்டோம். இந்த தென்னை மரத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக ஒன் சைடாக காற்றுல வந்து இருந்துச்சு. நம்ம வந்து தலை வச்சு விட்டுருந்தோம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அதையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கனகாம்பர செடி வந்து நாங்கள் போன வருஷம் இதே டைமில் வச்சோம். இந்த வருஷம் நம்ம பூ பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம பூ பறிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் நான் இப்போ தான் சொல்கிறேன், அதனால சொல்ல வரேன். குட்டி செடியாக இருந்தது, இப்போ மழை நேரத்தில் கொஞ்சம் பெரிய செடியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 செடி வாங்கி வச்சிட்டோன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ப்ளஸ் வீட்டுக்கு தேவையான பூக்கள் ப்ளஸ் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இந்த கனகாம்பர செடி நாங்கள் ஸ்கூலுக்கு வச்சுட்டு போனது தான் லாஸ்ட்டு தலைமுறைன்னு நினைக்கிறோம். 90s கிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போல்லாம் யாரும் இந்த குழந்தைங்கள்லாம் வச்சுக்குது இந்த பூவை. ஆனால் நான் பாப்பாவுக்கு தினமும் கட்டி வச்சு விடுவேங்க. இந்த கனகாம்பர பூ யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நானும் வச்சுக்கிறதால பாப்பாவும் இந்த கனகாம்பர பூ வச்சுப்பா. குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வச்சு அவங்கக்கிட்ட காட்டினா தான் அவங்களும் அந்த பூவை வந்து வச்சுப்பாங்க. இந்த பூ எப்படிலாம் வந்து வச்சுருக்கோம், இதனுடைய அழகு என்ன அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட எடுத்து சொன்னனாலே அவங்க இந்த பூவையும் வச்சுப்பாங்க. இந்த கனகாம்பர பூ வச்சாலே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதால பூ எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. கொஞ்சம் வேகமாக எடுத்தோன்னா பூ வந்து காஞ்சி போய் காம்பு தனியாக பூ தனியாக போயிடும். அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நேரமாக வந்து வெயிட் பண்ணி எடுக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இது வந்து கொல்லை ஓரத்தில் வச்சுருக்கேன், வேலிக்கு பக்கத்தில். அதனால் வேலி எப்போயாவது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இந்த செடியவும் சேர்த்து டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த குண்டு மல்லி வச்சுருந்தேன். அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்பா டிராக்டர் வரத்துக்கு வழி வேணும்னு சொல்லிட்டு அதையும் பிடிச்சி வெட்டி போட்டாங்க. அப்புறம் ஜெவ்வந்தி வச்சுருந்தேன், அதையும் பிடிச்சி வெட்டி போட்டாங்க. அதனால் இதெல்லாம் நான் ஓரமாக வச்சுட்டேன். ஓட்டுற இடத்துக்கும் எதுக்கும் டிஸ்டர்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுட்டு, அதே மாதிரி கனகாம்பர செடியை வந்து பார்த்து பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். கனகாம்பர செடின்னு சொல்லிட்டேன். ஏதோ பெயினில் உளறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நான். சரி ஓகே, பூவை எடுத்துட்டு அப்புறம் என்ன பூ பறித்தேன், கனகாம்பர பூ மட்டும்தான் பறிச்சேன்னு நினைக்கிறேன். செம்பருத்தி பூவும் கனகாம்பர செடியும் கனகாம்பர பூவும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மருதாணி செடிக்கு மட்டும் ஊற்றுங்க. அதெல்லாம் பிழைக்காததுக்கே ஊற்றிக்கிட்டு வேஸ்ட்டு. அது பிழைக்கல, விட்டுருங்க. அதுக்கு மட்டும் ஊற்றுங்க.
நம்ம வச்ச மஞ்சள் வந்து நமக்கு பொங்கலுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. மஞ்சள், வாழைப்பழம் எல்லாமே நம்ம கொல்லையிலேருந்து. இது வந்து மணத்தக்காளி பழம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த மணத்தக்காளி பழம். இது வந்து காஞ்சிடுச்சுன்னா இந்த மஞ்சள் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்ல. இது 2 கத்திரிக்காய் இருந்ததுப்பா. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பழம் இருக்குது. இதை நான் சாப்பிட்ட பழம். யாரெல்லாம் மணத்தக்காளி பழம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது எல்லாத்துக்குமே உடம்புக்கு நல்லது. அல்சர், உடம்புக்கு குளிர்ச்சி, வாய்ப்புண் எல்லாமே சரியாகும். பாப்பாவுக்கு வந்து உதட்டில் வெடிப்பு இருக்குது. அன்றைக்கி இந்த இலையை பறிச்சிட்டு போய் சாறு புழிஞ்சு உதட்டில் தடவணுன்னா சரியாயிடும். ஆனால் அந்த பாப்பாவோ இதை சாறு புழிஞ்சு உதட்டில் தடவுனா எடுத்துக்காது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பழம். உங்களுக்கு இந்த பழம்லாம் சாப்பிட்ட அனுபவம் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இருக்கா பெரிஸ். இது வந்து பெரிஸ் வகை சார்ந்தது. யாரெல்லாம் மணத்தக்காளி பழம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டேன் மணத்தக்காளி. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் செடிக்கெலாம். இல்லை, செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு கிளம்பலாம். நம்ம வச்ச மரவள்ளி கிழங்கு, கட்டை பழச்சி வச்சு மரவள்ளி கிழங்கு. இது வந்து அஸ்யூஷுவல் முருங்கை செடி, மல்லிச்செடி, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் தோட்டமே இங்கே தான் இருக்கிறது. ஆனால் இந்த காயை நாங்கள் முத்த விட்டு மிளகாய் பழமாக பறிக்கலான்னு பார்த்தோம். அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. ஒன்லி பச்சை மிளகாய் தான். நான் பாருங்க பறிக்க சொன்னால் கொத்து கொத்தாக பறிச்சு வச்சுருக்கேன். எங்கள் அம்மா பார்த்தாங்க, உனக்கு ஒரு காய் கூட பறிக்க தெரியல, திட்டுவாங்க. நம்ம வில்லேஜுக்குன்னு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுக்கு தேவையான பாதி பொருள், அதாவது வீட்டுக்குன்னா குழம்புக்கு தேவையான வச்சுட்டு போயிடலாம் எல்லாத்தையுமே. இங்கே வைக்கலாம். எல்லாத்தையும் பறிச்சுட்டு இதை எடுத்துக்கலாம். மண்ணில் வச்சுட்டோன்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் நம்ம மண்ணிலேருந்து தான் எல்லாமே விளையுது. இந்த மண்ணில் வைக்கிறத பற்றி தப்பு இல்லை. இது வந்து நம்ம விவசாயம் பண்ணுற இடம். இந்த மிளகாவை பறிச்சுக்கலாமா? இது இன்னும் கொஞ்சம் முத்தட்டும்னு நினைக்கிறேன். முத்தட்டும்.
முத்தெல்லாம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த செடியில் பாருங்க.